கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 1 வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராயிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இன்று வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் தேவனாக, உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கே அவரை உங்கள் சொந்த இரட்சகராக, உங்கள் தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை உங்கள் வாழ்க்கையில் அனுமதியுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராயிருப்பார். இங்கே சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். உன்னதமானவரின் மறைவென்றால் நம்மை படைத்த தேவனுடைய மறைவு. மறைவென்றால் அது ஒரு பாதுகாப்பான இடம். அதிலும் உன்னதமானவரின் மறைவென்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பான இடம். சர்வ வல்லவருடைய நிழல். ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழலும் அப்படிப்பட்ட ஒரு மிகவும் பாதுகாப்பான இடம். அப்படிப்பட்ட இடத்தில்தான் தேவனுடைய பிள்ளைகள் தங்குவார்கள் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரை நம்பாவிட்டாலும், நம்ப முடியாவிட்டாலும், நம்மை படைத்த தேவனை நாம் நம்பலாம். அதை தான் தாவீது ராஜாவும் செய்திருக்கிறார். நான் நம்பி இருக்கிறவர் என்று தேவனை சொல்லுகிறார். மட்டுமல்ல, அவர் அடைக்கலம், கோட்டை, தேவன் என்று சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 29 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவருடைய நிழல், அவருடைய மறைவு மட்டுமல்ல நமக்கு பாதுகாப்பு. அவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகம். கேடகம் என்றால் எந்த தீமைக்கும், சத்ருவின் எந்த வல்லமைக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற ஒரு ஆயுதம். அதிலும் சகாயம் செய்கிற ஒரு கேடகமாயிருக்கிறார். உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. சத்துருக்களை அழிப்பதற்கு, மற்ற தீமைகளை அழிப்பதற்கு நமக்கு பட்டயமாகவும் தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 46 சங்கீதத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார் 1 வசனத்தில், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. அவர் பலனாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார், அனுகூலமான துணை. இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் வணங்குகிறோம். இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை தமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். ஆகவே உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் கேடகமாயிருக்கிறார், அரணாயிருக்கிறார், பலனாயிருக்கிறார். அவருடைய விசேஷத்த பாதுகாப்புக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு நிழலாக, கோட்டையாக, அரணாக, மகிமை பொருந்திய பட்டயமாக, சகாயம் செய்யும் கேடகமாக, எங்கள் பலனாக எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.